ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்ட்டே எப்படி சிக்கன் பக்கோடா பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வாங்கின சிக்கன்லேயே வந்து போன்லெஸ் சிக்கனை ஒரு 20 பீஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டேங்க. அவிச்சதை எடுத்து இப்படி உதுத்து போட்டுட்டு அதில் பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கணும். அந்த பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு அதையும் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் தான் இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்க்க போகிறேன். இந்த மசாலா ஸ்பைசஸ் வந்து எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்கள் இதை கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன், அந்த குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் மிளகுத்தூளுங்க. இதுதான் வந்து இதில் சேர்த்த மசாலா பொருட்கள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைண்டிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா 2 மாவு மட்டும் கலக்கலாம். கடல மாவு சேர்க்காதீங்க. கடல மாவு நான் ஃபஸ்ட்டே சேர்த்து பார்த்துட்டு அதனால் வதன்னு போனதுனால நான் வந்து அதை சேர்க்கல. அதுக்கு பதிலாக அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கோம். இதில் வந்து இது நல்லா பைண்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக சேர்த்துருக்கோம். கடைசியில் நாங்கள் பொரிக்கும் போது பார்த்தா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துச்சுங்க. ஸோ அதனால் இன்னும் பைண்டிங் கொடுக்கறதுக்காக முட்டை சேர்க்கல. முட்டை சேர்த்தா நமக்கு அந்த கவிச்சு ஸ்மெல் மாதிரி அடிக்கணும். நாங்கள் அதை சேர்க்காமல் 2 ஸ்பூன் வந்து தயிர் மட்டும் சேர்த்தோம். இப்போ இந்த 2 மாவு நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதே குட்டி ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அதே அளவு ஸ்பூனில் 2 ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பைண்டிங் ஆகிடுச்சு. பிரச்சனையாக வரல. இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா உப்பு பார்த்துட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே 30 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் சீசனிங்காக ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அது இன்னும் அல்டிமேட்டாக டேஸ்ட் கொடுத்துச்சு. அந்த ஸ்டெப்ஸை மட்டும் மறக்காமல் செஞ்சுருங்க. என்னென்னா லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்லா உப்பு பார்த்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பொரிச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான சிக்கன் பக்கோடா ரெடிங்க. என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.